வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல நேற்று எபிசோடுடைய ஷார்ட் வெர்ஷனை ரிவ்யூ பார்ப்போம். இதில் ஆரம்பத்தில் 2 காதல் காட்சிகள், ரெண்டுமே டுபாகோர் காட்சிகள் அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆதிரை அண்டு அவர் எஃப்ஜே. இங்கே பார்த்தீங்கன்னா காதலை சொல்லி அவங்களுக்குள்ள காதல் மெல்ல மலர்ந்து, ஃபஸ்ட்டு காதல் மலரணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லணும், அப்புறம் 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் காதல் வளரணும், அதுக்கப்புறமா இங்கே ஃபோக்கஸ் இல்லை, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணோம். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே போயிட்டாங்க. அவ்வளோ வேகமாக போயிட்டாங்க. ஏன்னா கண்டென்ட் இல்லை, அவ்வளோ ஹரி, சீக்கிரமாக அந்த கண்டென்ட்டை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்பட்டமாக தெரியுது. அந்த ஃபீலிங்கில் கொஞ்சம் கூட ஒட்டவே முடியல. அது ஒரு காதலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு அவங்களுக்கு என்னவா கன்றாவியாவது இருக்கட்டும். அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா, துஷார். துஷாரை வந்து இவங்க நைட்டு அங்கே தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. அரோரா, அந்த பையன் பயப்படுறான், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. அவரும் அதுதான், அவர் வாய் ஒன்று செய்கிறது ஒன்று, ரெண்டுத்துக்கும் சிங்க் இருக்காது. அங்கே போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அம்மா ஆளை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. அங்கே ஹக் பண்ண மேட்டர்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எபிசோடில். ஸோ இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. அடுத்து சம்பவம் அப்படின்னா காலையிலே பார்வதி ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாப்பாடு விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி சாரி கேட்க வச்சிங்களே, நீங்கள் ஒரு டப்பா உப்பு அள்ளி போட்டிங்கள அந்த பழைய சாதத்தில், அதுக்கு சாரி கேட்டிங்களா? அந்த சாப்பாடு இன்னும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது, சாரி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனி அக்கா கிட்ட போய் கேட்க, அந்த அக்கா பதட்டம் ஆயிட்டாங்க. அது வந்து நான் தனியாலாம் முடிவு பண்ண முடியாது, என் டீம் கூட சேர்ந்து தான் முடிவு பண்ண முடியும். ஆமாம், அந்த டீமுக்கே லீடு நீ தான் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து டீம் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாயிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அங்கே போயிட்டு வேறு வேலை இல்லை, காலையில் எந்த ஒன்றா அவங்களுடைய இருப்பை வந்து காட்டணும்ல, அதுக்கு ஏதாவது பண்ணோம்ல, அது இருப்பை காட்டுறது இல்லை, ரிவெஞ்சு மோடுக்கு போயிட்டாங்க பார்வதி அங்கே. ஆனால் கடைசி வரை அதை பற்றி பேசல பாருங்க. அதை வந்து வடாம் போட போகிறோன்னு ஏதோ சொல்லுகிறாங்க. இது அப்பளம் மாதிரியா, இந்த காய வைப்பாங்களா அந்த மாதிரியா போட்டு இவங்க செஞ்சுட்டாலும் ஃபுட்டில் அப்படி விளையாடுறாங்க எக்கச்சக்கமாக. இது பேசிக் கூட தெரில. அக்கா என்னத்த பிக் பாஸ் பார்த்தாங்களோ தெரில. இதில் அக்கா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து வில்லி ஆகிட்டேன், எனக்கே தோணுது அது அப்படின்றாங்க. ஆனால் அந்த கேங் விடாதில்ல, ஐயோயோ நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் தான் வந்து அன்னலட்சுமி அப்படின்வாங்கல்ல, நீங்களா உருட்டுங்கடா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்து டாஸ்க் வருது. டாஸ்கில் 2 சம்பவங்கள் நம்ம ஆல்ரெடி ப்ரமோவில் பார்த்துட்டு ஒன்று சொன்னோம். இங்கே அவுட் ஆகிட்டார் வினோத். அவுட் ஆகிட்டவங்க வந்து உள்ளே போய் டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அதை அலோவ் பண்ணுவார். அந்த மாதிரி அலோவ் பண்ணுறாரு. இங்கே போயிட்டு பார்வதி, இந்த பக்கம் இவங்க வினோத், இவங்களாம் நிற்கிறாங்க. இப்போ எல்லாம் ஓடி வந்துட்டு கெமி நிற்கிறாங்க அவங்க டீமில். இப்போ ஓடி வரும்போதே இங்கே சுபிக்ஷா வந்து அந்த கூட்டத்தில் நெசுங்கிறாங்க, உள்றாங்க, தள்ளாதீங்க அப்படின்றாங்க. திரும்பி எல்லாம் மாஸ்க் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இப்போ அதுவரை வெயிட் பண்ணிட்டு இருந்து பார்த்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போலுது பார்வதி. டக்குன்னு இவர் என்ன பண்ணார், வினோத் பக்கத்தில் இருந்த கெமியை லாக் பண்ணிட்டாரு. இவங்க ஆட்கள் ஓடி வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க, கெமி வந்து அவங்கள லாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் இங்கே லாக் பண்ணிட்டாரு. இவ்வளோதான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தட்டி விட்டு அடிக்கிறாங்க. அது வந்து ஷோல்டரில் தான் ஊந்துச்சு, கன்னத்தில் ஊழல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஊட்டினுங்கிறானுங்க. டேய், அடித்தாங்களா இல்லையா? அவங்க அடித்தாங்க தானே, கை வாங்கினாங்க தானே. இதே பார்வதி பண்ணா இங்கே வந்து அவங்கள தள்ளிலாம் உள்ள, அவங்க போய் யாரையும் பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை லாக் பண்ணுறாரு. அதுக்கே இந்த அம்மா போட்டு அடிக்கிறாங்க. அந்த பக்கம் சபரி அண்ணா இருக்கிறாருல, அவர் வந்து ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுங்கிறான், என்ன பண்ணுறா நீ, என்னடா பண்ணுற அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு. ஸோ அவர் அங்கேருந்து வர, என்னடா பண்ணுறீங்க, இது வந்து டிஃபெண்ட் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லாமல் அம்மா பதட்டமாயிட்டாரு. அவர் பதட்டமாயிட்டு சாரி சொல்கிறாரு. சாரி சொன்னாலே இவங்க என்ன இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து டிஃபெண்ட் இல்லைண்ணா, அதுக்கப்புறம் இப்படி வந்து கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணா கிட்ட வேணா வச்சு இவங்க கட்டி பிடிச்சி காட்டுறாங்களாம். லாக் போடுறது அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சுனிதாவை வந்து முத்துக்குமரன் லாக் பண்ணியிருப்பார் லாஸ்ட் சீசனில், ஆண்கள் விசஸ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனதில்லை. அதுக்கு முன்னாடி குரூப்பாக விளையாடினாலும் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டாக விளையாடினாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எப்போவுமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு லாக் கிடையாதுண்ணா. இப்போ பார்வதியை வந்து விக்கல் சீக்கிரம் இப்படி தள்ளி விட்றா. அப்படி தள்ளி விட்டதுக்கு அவங்க அடிக்க போனாங்க பாருங்க. என்னது இது, பார்வதி எப்போ பார்த்தாலும் இப்படி தான். அங்கே பார்த்தீங்களா கெமி, பார்த்தீங்களா 4 பெண்கள் பிடிச்சி வலிக்கிறாங்க, ஆனாலும் எப்படி என்ன ஃபயர்லாம் விட்டாங்களே, என்னது இது, கெமி பண்ணது என்னது இது,
இங்கே லாக் பண்ணுறதுக்கே இவங்க அடிக்கிறாங்க. பார்வதியை பிடிச்சி தள்ளினதுக்கு இவங்க எட்டி மிதிச்சிருக்கலாமே விக்கல்ஸ் விக்ரம. மிதிக்கலாம்ல, இது சரின்னா அதுவும் சரி தானே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திருப்புறானுங்கன்னா, இதை வந்து பெருசாக்கல கெமி, அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றாங்க. டேய் இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது அப்படின்னும் போதே தெரில யார் இவங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்னா ரொம்ப தூரத்துக்கு போனோம், பக்கத்தில் தானே இருக்குது. அங்கே திவாகர் கிட்ட போயிட்டு, நீ என் வயிற்ற பார்க்குறியா, முன்னாடி போய் நீ வயிற்ற பார்க்குறியா, வயிற்ற பார்த்து பேசுறியா, கண்ணை பார்த்து பேச மாட்டேற, கண்ணை பார்க்க மாட்டேற, வயிற்ற பார்க்குறாருன்னு. அப்புறம் குறுக போய் நின்றுக்கிட்டே தள்ளுமா அப்படின்னு விலைக்க விட்டா மேலே கை வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃபேக் அலிகேஷனை நோக்கி நரேட்டிவ் செட் பண்ண ஆள் இவங்க வந்து இப்போ வந்து இப்படி கட்டி பிடிக்கிறது அப்படின்னா என்னது, அதுவும் ஃபேக் அலிகேஷன் தான். கரெக்டாக அந்த ரூட்டில் மட்டும் போகிறாங்கல்ல தெளிவாக. இவங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபயர் வேறு. அடித்தாங்களா இல்லையா? அப்போ பார்வதி அடித்ததுக்கெல்லாம் வந்து அடிக்க போனதுக்கெல்லாம் அப்படியே கழுவி ஊற்றுனீங்க. இப்போ அதே போல் இவங்கள கழுவி ஊற்றணும்ல. அது என்ன கெமி பண்ணால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, பார்வதி பண்ணால் அது தப்பு இல்லை. என்ன உருட்டுறானுங்க இவங்க. முன்னாடி முந்துக்கிட்டு சில பேர் ஓடி வந்துட்டு சொல்லும் போது தான் செட் பண்ணிட்டாங்க போல் இருக்குல்ல, செட்டிங் போட்டாங்க போல் இருக்கு. ஓடி வந்துட்டு கெமிக்கு அப்படி முட்டு கொடுக்குறாங்க. சரி, இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களே, அதுக்கு என்ன முட்டு கொடுப்பீங்க? திவாகர் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, இந்த அம்மா வந்து வாண்டடா முன்னாடி நின்றுக்கிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காரு. அவரு என் வயிற்ற பார்த்து பேசுறியா நாங்களே என்ன முட்டு கொடுப்பீங்க? இப்போ அதோடைய அப்படியே டிக்டோவா அந்த ஸ்கிரிப்ட் இங்கே தெரியுது இல்லை, இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. இது இன்னொரு இடத்துல திவாகரும் அங்கே சொல்கிறாரு, நமக்கு லைவில் கொஞ்சம் இது எபிசோடில் கொஞ்சம் காட்டினாலும் திவாகர் அங்கே சொல்கிறாரு, என்னப்பா பழி போடுறாங்க வந்து இந்த மாதிரி இவர் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்ல வினோத்தால் இங்கே தாங்க முடியல, இங்கே பதட்டம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சாரி கேட்குறாரு, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு கேமரா கிட்ட. நான் தங்கச்சிலாம் சொல்லாதீங்கண்ணா. ஆமாம், நான் தங்கச்சிலாம் சொல்லாதீங்கண்ணா. தங்கச்சின்னு சொல்லிட்டா எப்படி நான் ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது, சொல்ல முடியாதுனாலண்ணா. தங்கச்சிலாம் சொல்லாதீங்கண்ணே. இப்போ அங்கே வந்து திவாகர் சொன்னதும் வந்து இவருக்கு இன்னும் பதட்டமாதியோ, அதையே சொல்லுக்காதியா, 10 முறை சொல்லாதியா, 100 முறை சொல்லாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடியாக இந்த 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சீசனில் ஹைலைட்டாக பேசப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவரை வினோத் மேலே இந்த மாதிரி அலிகேஷனை வச்சு தூக்காமல் இருக்கணும். இருந்தாருன்னா இவங்களுடைய காமெடி ட்ராக் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு சோஃபார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கெமி வந்து அட்டாக் மோடுக்கு போகிறாங்க, வியன்னாவை அடிக்கிறாங்க. பிடிச்சி இவங்க போய் மறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கையில் கழுத்தில் விழுது அடி, இப்படி கழுத்தில் அடித்து அவங்க கீழே சாயிறாங்க. ஒரு காலோட முட்டி எடுத்துட்டு ஒரு அட்டாக் பண்ணுவாங்கல்ல கீழே விழும்போது, அந்த அட்டாக்கு இடுப்பில் நடக்குது, அடிக்கிறாங்க. இதை வந்து அவர் பார்க்குறாரு. வினோத் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி வந்து இவங்க விழுந்துருக்குறாங்க. யார், கனி. அவங்களே அதை பார்த்தாங்களான்னு தெரில, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் அவங்க ஸ்லிப்பாகி அவங்க விழுகிறாங்க முன்னாடி கொஞ்சம் தள்ளி. இப்போ இவர் வினோத் இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா மொத்த அன்பு கேங்கும் கூட்டம் கூடிடுச்சு. அப்படி நடக்கவே இல்லை, அப்படி பண்ணவே இல்லை, அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளியராக இருக்காங்க. இதை வந்து அசல் கோளாறு கிடையாது, இன்னும் அசல் கோளாறு மாதிரி ஒருத்தன் தான் இல்லை லாஸ்ட் சீசனில். அவன் வந்து இப்படி அடிச்சுட்டுலாம் போயிருப்பான்ல, அப்படி அடிச்சுட்டுலாம் போயிருப்பார்ல. இது அதை விட அதுவே பெருசாக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இது அதை விட மோசமாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சமும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமே காணும் அந்த கெமிக்கிட்ட. ஃபுல்லாக இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது, இல்லை ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க முடியுது. ரொம்ப கேவலமாக இருக்குது கெமி அப்படின்னு தான் சொல்லணும். நாமினேஷனில் இருக்கிறாங்க, டேஞ்சர் ஜோன்லேயும் இருக்கிறாங்க. பார்ப்போம் இவங்களை காப்பாற்றி வச்சுக்கிட்டு மற்றவங்களை அனுப்புகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா செக் பண்ணுவோம். ஸோ அடுத்து பஞ்சாயத்து பாருங்களேன். இப்போ இவங்கெல்லாம் கூடி பேசுகிறாங்க என்னென்னு, அன்பு கேங்கில் நம்ம வந்து காய்கறியை வந்து கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்புறம் அவங்க என்ன குழம்பு கேட்டாலும் அதுலேருந்து எடுத்து போட்டு சமைச்சு கொடுப்போம். நம்ம எதுக்கு இவங்களுக்கு செய்யணும்? மனசாட்சியே இல்லாத ஆளுங்களுக்கு அப்படி தான் செய்யணும். என்ன மனசாட்சி இல்லை அவங்களுக்கு? அவங்களுக்கு மட்டும் நல்ல ஃபுட்டு வருது. ஆமாம் வருது. யார் கொடுக்குறாங்க? அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புகிறாங்களா? பிக் பாஸ் தானே கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன ஃபுட்டு வருது? நார்மல். அது யார் கொடுக்குறாங்க? பிக் பாஸ் தானே கொடுக்குறாரு. ஏன் அப்படி கொடுக்குறாரு? 2 வீடாக இருக்குது, அதனால தானே அப்படி கொடுக்குறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இவங்களுக்கு இவங்க கொடுக்கப்படுற ஃபுட்டு, அதான ரூலு. இது தெரியாதா? இதில் என்ன மனசாட்சி இல்லை அவங்களுக்கு சொல்லுங்கள், என்ன பேஸ் எனக்கு புரியவே இல்லை. ஸோ இவங்க வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் 2 நாள் 3 நாள் வச்சுருந்து காயெல்லாம் கட் பண்ணி போட்டு அரைவேக்காடாக வேக வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை போட்டு சமைச்சு தருவாங்களாம். அதை ஏன்டா நாங்கள் சாப்பிட்ணும்? இது லக்ஸரியோட கேவலமாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேருக்கு தான் இங்கே லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க, லக்ஸரி ஹோம்னு. இந்த பக்கம் பாருங்க,
இவங்க தான் வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள. கிச்சன் ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது, மேலே உட்காரக்கூடாது அப்படிங்கிறது, உப்பள்ளி போடுறது சாப்பாடுல, குழம்புல உப்பள்ளி போடுறது, அங்க போயிட்டு நியூட்ரலாவை திருடி வைக்கிறது, இப்படி எல்லா விதத்திலையும் இவங்க தான் இன்னும் பவரை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி வேற கேட்க வைக்கிறாங்க அந்த லக்ஸரி ஹவுஸ்ல இருக்கிற பார்வதியை. அங்க ஸ்டேஜ் அந்த கிச்சன் ஏரியாவில் வந்து உட்கார்ந்ததுக்கு இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இவங்க சொல்றாங்க மனசாட்சியே இல்லை அவங்களுக்குன்னு. யாருக்கு மனசாட்சி இல்லை? இல்லை பார்க்குறவங்களாம் என்ன பைத்தியக்காரங்களா? இதில் இந்த விஷயம் தெரிஞ்சதும் சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க, ஓ நீங்கள் அப்போ எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வெட்டி வச்சு பாதி வேக வச்சதை பழசை தூக்கி போட்டு எங்களை சமைச்சு டேஸ்ட் இல்லாமல் தர போகிறீங்களா? அது தேவையில்ல, நாங்கள் வந்து அப்பப்போ வேலைக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. காய்கறிலாம் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு போனால் ஏதாவது கேட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வினோத்துக்கிட்ட. வியன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இங்கே என்ன சமைக்கணுமோ அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்டு வாங்கிங்க அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூடிடுச்சு. இந்த கூட்டம் அன்பு கேங்கு கூடிட்டு ஆளாளுக்கு அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஏன் கேட்கணும், இது ஏன் கேட்கணும், அது ஏன் கேட்கணும், சாப்பிடல நீ முன்னாடி சாப்பிட்டல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. டேய் அது உங்கள் கடமைடா, இங்கே இருக்கிறவனுங்க சமைச்சு தாண்டா ஆகணும், அவங்க சாப்பிடணும்டா, அவங்க வேலை செய்யக்கூடாதுடா, இதாண்டா ரூலு. என்னவோ இவனுங்க வந்து இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ போனா போட்டோன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. எதுக்கு வந்திருக்கிற, என்ன டாஸ்க்கு எதுவுமே தெரியல, நட்டு கண்டு சுத்திட்டு இருக்குங்க கோமாளிங்க மாதிரி. இதுல ஒரு கோமாளி அழுதான் பாருங்க. இந்த ஏற்கனவே வந்து அந்த கெமி விஷயம் நடக்கும்போது வந்து கெமி வியன்னா அந்த பஞ்சாயத்து டாஸ்க் நடக்கும்போது வந்து அந்த எஃப்ஜே வந்து இப்படி 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 போ கிளம்பு 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 கிளம்புன்ட்டு இருந்தார்ல, அப்போ ஏய் புலிப்பே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற மாதிரி இருக்கும் வினோத்து. அந்த மாதிரி இவரை தான் சொல்லணும், டே புலிப்பே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இந்த புலிப்பு வந்து என்ன பண்ணுறாரு, விக்கல்ஸ் விக்ரம் இவருக்கு தண்ணி மென்ஷன் வேற கொடுப்பாரு, விஜேஎஸ் ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு முறையும். விக்ரம் நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா விக்ரம், ஏன்னா இவர் அறிவு மேதாவி, இவர் அறிவு அப்படியே காது வழியாக வழியுது இல்லை. இந்த குரூப்பை பார்த்த உடனே ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குது பாருங்க, போகிற இடத்துல எல்லாம் அத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, இவங்க விட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ப்ரிவிலேஜ் எதுக்கு விக்கல்ஸ் விக்ரம்க்கு? ஒரு யூடியூபருக்கு அவ்வளோ ப்ரிவிலேஜா? நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக நடத்துங்க, ஈக்குவல் நடத்துங்க, அது என்ன எக்ஸ்ட்ராவா நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா அவர் அறிவாளி இல்லை, இந்த கூட்டத்திலேருந்து தனியாக இருக்கிறார்ல அவர், அந்த அளவுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்குறாரு விஜய்ஸ். இந்த பிசி இப்போ வந்து சொல்லுது, தயவு செய்து கொடுத்துரு, நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுக்கிறோம் வந்தோம், இங்கே பிச்சை எடுக்கிறோம், நான் ஒன்றும் பிச்சை எடுக்க ஷோக்கு வரல, எலைட்டு சார் வந்து எலைட்டு, அந்த எலைட்டு புத்தியை காட்டணும்ல, பான் வித் சில்வர் ஸ்பூன்னுவாங்கல்ல அவர், அதுதான் அவர் டைமண்ட் ஸ்பூன் கூட சொல்லிப்பார் அவர். ஸோ அதை காட்டுறாராம், பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்க மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதீங்க. அவங்களும் பயந்து போய் அவங்க எப்பயாச்சும் தான் ஏதாவது தான் ஒன்று பண்ண வராங்க. முதல் வாரத்தில் சுபிக்ஷா ரம்யா, சுபிக்ஷா தான் ரம்யாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களே தவிர, அரோரா கூட இருந்தாங்களே தவிர, பண்ணது சுபிக்ஷா தான் ஆரம்பிச்சுது. நம்ம ஏதாவது அவங்கள வேலை வாங்கணும், நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது சுபிக்ஷா. அதுக்கப்புறமே வந்து இந்த கூட்டம் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பேக் அடிச்சிட்டாங்க, மொத்தமாக நெகட்டிவ் நம்ம பக்கம் திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலன்னு வச்சுங்களேன். இப்போ இவங்களாம் வந்து அவங்க ஃபுட்டை நாசம் பண்ணுற மாதிரி இவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், பழசை எடுத்து கிண்டி போட்டு நாங்கள் ஏதோ ஒன்று கிண்டி போட்டு கொடுப்போம், அதை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு எதுக்கு அவங்க சாப்பிட்ணும்? இப்போ அவங்க தானே கேட்கணும், எங்களுக்கு என்னடா தலை விதி, நாங்கள் லக்ஸரி ஹோமில் இருக்கண்டா, நாங்கள் ஏன்டா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானே கேட்கணும், கோவப்படணும். இவங்க அவங்க ஃபுட்டு விஷயத்தில் விளையாடுவாங்களாம், டேய் அப்படியெல்லாம் விளையாட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்கணும்னு போனால் பிச்சை எடுக்கிறோம் நாங்கன்னு சொல்லிட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கான் பாருங்க. இது ஒரு ஃபேக் அலிகேஷனுடைய அந்த பேட்டர்ன் அப்படியே தெரியுது பாருங்களேன். இதில் அப்படியே இருக்குல்ல, மாயாவுடைய ஃப்ரெண்ட் அவரு, மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணவர் அவரு, அப்படியே இருக்கு பாருங்களா பேட்டர்னு. பிச்சை எடுக்க வரலன்னு சொல்லிட்டு அழுவுதுங்க அந்த பீஸு கோமாளி. ஏய் டாஸ்க்குன்னு ஒன்று பண்ண விட மாட்டேங்க, சரி நீங்களா ஒன்று அவங்களுக்கு எதிராக பண்ணால் அதை தடுக்கிறதுக்குன்னு ஒன்று பண்ணுறாங்க பவர் ஹவுஸில் இருக்கிறவங்க, அதை கூட பண்ணக்கூடாதுன்னு இப்படி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணால் என்ன தாண்டா பண்ணுவாங்க அவங்க? இவரை இவரை சமாதானப்படுத்த சபரி இந்த பக்கம் அந்த பக்கம் கம்ருதுன்னு அப்படியே மொத்த பேர் அவங்க வந்து சமாதானப்படுத்த போகிறாங்க. பாவம் எமோஷனல் ஆகிட்டார் அவர். ஆமாம் எமோஷனல் ஆகிடுவார் அவர். எல்லாம் உட்காந்து ஓபி அடிச்சுட்டு அப்படியே போயிடுங்க. பார்க்குற மக்கள்லாம் முட்டாளா? இதில் இவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, மனசாட்சி இல்லாதவங்களை அப்படி தான் பண்ணணும். என்ன மனசாட்சி இல்லை? இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு யார் வேணால் போகலாம் ஸ்வாப்பிங்கில், நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கிருந்து ஒரு பீஸ் வரமாட்டேங்குதுங்க அங்கே போகிறதுக்கு. எல்லாம் தற்கூரிங்களா இருக்குது, இல்லை பயந்தாங்கோலிங்களா இருக்குது போகிறதுக்கு. சபரி உட்பட சொல்கிறேன், சபரி, கனி, இந்த எஃப்ஜே இவ்வளோ பேசுகிறான்ல, இவங்கெல்லாம் போகணும்ல, போகவே மாட்டேன்றானுங்க, பதறானுங்க. திவாகர், பார்வதி நான் போக முடியாதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? ஓகே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போல. யார் அந்த தைரியமான கால் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுட்டு அங்கே கிடைக்கும். ஏன்னா அங்கே பிரச்சனையும் இருக்குது, பவர் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நீங்கள் தைரியமான கால் எடுக்கணும். அங்கே போனால் நம்ம மேலே நமக்கு எதிராக ஏதாவது திரும்பிடுச்சுன்னா, நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறேன்னா, அப்போ இங்கே தான் உட்காந்துருக்கணும். இங்கே என்ன ஃபுட்டோ அதை செய்யணும், இங்கே என்ன ரூலோ அதை ஃபாலோ பண்ணணும். இங்கே பிக் பாஸ் போட்ட ரூலை ஃபாலோ பண்ணாமல் இவங்களா ஒரு ரூல் போடுவாங்களா? அந்த ரூலை லக்ஸரி ஹவுஸில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுமா? இது என்ன லாஜிக்னே தெரில. ஃபுல்லாக இந்த கூட்டத்தை இப்போ பார்க்கும்போது தான் சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்கல்ல, இதுனா பிக் பாஸா பைத்தியகார ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த ஃபீல் வருது இல்லை. ஃபுல்லாக கோமாளி கூட்டமாக இருக்குது. இந்த கோமாளி கூட்டம் பிளாக்மெயில் எமோஷனலாக வேற பண்ணுறாங்களாம். இவங்க ஃபுல்லாக அவங்க சாப்பாடை கெடுத்துட்டு, சாப்பாட்டில் விளையாடிட்டு, வில்லத்தனம் பண்ணிட்டு, வில்லெல்லாம் கிடையாது, அந்த அக்கா வாயிலே வருது. கொஞ்சோண்டு எங்கேயோ ஒரு உண்மையை பேசுகிற தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களே நான் அப்படி கிடையாதுப்பா, நானே வில்லியாக மாறிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல. அப்படியெல்லாம் கிடையாதுக்கா, அவங்க அநியாயம் பண்ணுறாங்க, அவங்கள இப்படி தான் பண்ணணும். இந்த எஃப்ஜே வந்து கேட்குறான் இங்கே சுபிக்ஷா கிட்ட. நீங்கள் வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க யார் வேணால் அங்கே போகலாம், அங்கே இருக்கிறவங்க யாருன்னா எப்போ வேணால் இங்கே வரலாம், எது வேணால் நடக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ரூல் தானே, ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவங்க சொல்ல. அப்போ நீ வர வேண்டி தானே, முன்னாடியே வந்திருக்க வேண்டி தானே, அவங்க ஏன்டா வரணும் நடுராத்திரி? சுடுகாட்டுக்கு எதுக்குடா அவங்க வரணும்? இல்லை புரியல. இவனுங்களும் அங்கே லக்ஸரி ஹவுஸ்க்கு போகிற கால் எடுக்க மாட்டாங்களாம். அங்கேருந்து எல்லாரும் இங்கே வந்துடணுமா பிக் பாஸ் வீட்டுக்கு? ஏன் வரணும்? அவங்க அங்கே வந்து அங்கே இருக்கிற பெனிஃபிட்டை அனுபவிச்சுக்கிறேன், மற்ற எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நீ ஏன் இங்கே வரலன்னு கேட்குறாங்க அவன். இது ஒரு லாஜிக்கலான கொஷினா? இது ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு இங்கே அரோரா இருக்கிறாங்கல்ல, நட்டு கண்டு சுற்றிட்டு இருந்தில்ல, போய் துஷாரை கூட கூட்டு போய் அந்த ரூம்குள்ளே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு அந்த கண்டென்ட்டு, டபுள் மீனிங்கு, டுபாக் ஒரு கண்டென்ட்லாம் அங்கே போய் கொடு. அதை விட்டு அதை கொடுத்துட்டு இருக்கிற ஆள் தான் இங்கே திடீர்னு வந்து கோமால எந்திரிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணமேங்கிறதுக்காக அங்கே வந்து நான் அப்போ அங்கேருந்து வந்தோம்ல ஸ்வாப்பில், அப்போ அவங்க அப்படி சொல்லலை, நான் வருவேன்லாம் சொல்ல, மாற்றி சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ அங்கே போனோம்? என்ன கண்டென்ட் இங்கே போயிட்டு இருக்கு? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? சுபிக்ஷா சொன்னது என்ன? இப்போ சுபிக்ஷா இல்லை இந்த கமருதீன், அரோரா இவங்க வரும்போது யார் யார் என்னென்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவையா? இப்போ இந்த ஹவுஸுக்கு வர்றதில்ல, வரமாட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் என்ன பிரச்சனை? அவங்க அங்கே இருந்தாங்கன்னா அதோடைய பெனிஃபிட் என்னவோ, அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னவோ அதை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் இந்த பக்கம் திருப்ப, இது பார்த்தீங்கன்னா அடுத்து ரம்யா கிட்ட எடுத்துகிட்டு போய் அவங்க நிப்பாட்ட, ரம்யா அவங்க பிக் பாஸ் கிட்ட, பாஸ் நான் போகிறேன் பாஸ், என்ன விட்டுருங்க பாஸ், உங்கள் காலில் கூட உயரம் பாஸ் அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி அரோராவை சொல்லி கரெக்டாக மேட்ச் ஆகுங்க அரோராகுது. அவங்க சொல்லி, ஏன்னா அரோரா சொல்கிறாங்க எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம், வேறு என்னெல்லாம் பிடிக்காது, இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை, நீங்கள் பண்ணுறீங்கள உங்கள் இன்ஸ்டா ரீலு, அந்த ரீல் கிடையாது இல்லை, வீடியோ கிடையாது இல்லை, விட்டா இஷ்டத்துக்கு அடித்து விட்றது. அப்படியே இவங்க பொய் சொல்ல மாட்டாங்களாம், எல்லாம் உண்மையே சொல்லி தான் அங்கே சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கினீங்களா? ஏன்னா இவங்க பொய் சொன்னால் பிடிக்காதான், முகத்துக்கு நேராக சொன்னால் பிடிக்காதான். இவங்க சொல்ல செருப்பால் அடி, அவளை நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, நான் அப்படி சொல்லியிருந்தா என்ன, செருப்பால் அடிக்கட்டும், அவளை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்ல, என்ன ரம்யா அப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே ரம்யாவை குத்தி விடுற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. நான் இங்கே அண்ணன் தம்பி யாரும் எனக்கு இங்கே இல்லை, எனக்கு இங்கே குடும்பத்தை தேடி நான் வரல அப்படின்றாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க பொழுது ரம்யா. அதனால் இவங்க சொல்கிறாங்க நீங்கள் குடும்பத்தை தேடி வரல, நீங்கள் ஃபாலோவரை தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் ஃபாலோவரை தான் தேடி வந்திருக்கீங்க பலூன் அக்கா, அது நல்லாவே தெரியுது நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் பார்க்கும்போது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா நான் அதை தேடி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகிட்டு கனியக்காவை பார்த்து அம்மான்றாங்க. இங்கே தான் ரம்யா காலியாக போகிற இடம், ரம்யாவுக்கு செக்கு அங்கே தான். அதுக்கப்புறமா மயக்கெல்லாம் வேறு மறுபடியும் போட்டு விழுந்தாங்களாம். மெடிக்கல் டீம் என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பா, வேறு யாரையாவது வைல்டு கார்டிலே கொஞ்சம் சீக்கிரமாக அமுச்சு விடுங்கப்பா, உடம்பு சரியில்லைன்னா இவங்களை அனுப்பிட்டு அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. அடுத்து கதைன்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்னாங்கல்ல நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி சொன்னால் செருப்பால் அடிக்க சொல்லல அப்படின்னாங்கல்ல. இவங்க கதையில் ஒருத்தன் வரான்ல, அவனையும் அந்த மாதிரி தான் செருப்பால் அடிக்கணும். விட்டு விட்டு போனவனை தேடி தேடி போயிட்டு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண, அவன் கடைசியில் என் கேரக்டர் தப்பாக பேசினான் அப்படின்னாங்க. அவனையும் போட்டு செருப்பால் அடிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.